ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேனல் சைடு வந்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் சேனலில் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியலை. இப்போ தான் நான் சேனல்லையே பார்த்தேன். பட் முன்னாடி அப்லோட் பண்ண அந்த ட்ராமாவுமே அந்தளவுக்கு வியூஸ் போகவே இல்லை. சரி, ஓகே, இந்த ட்ராமா யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல போல், அந்தளவுக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அதனால ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம். ஓகே, ஒரு நல்ல என்கேஜிங்காக காமெடியாக இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா பற்றி பேசலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ராமாவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ராமா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட்டான, ரொம்ப காமெடியாக, ரொம்ப த்ரில்லாக, சூப்பர் நேச்சர் பவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் மங்கோலியாவை தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நல்ல தடித்தடியாக இருக்காங்க. எல்லோரும் பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்ருக்காங்க. ஒருத்தவன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்க்கு வரான். என்னை எதிர்க்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கர்வத்தோடு கத்தும்போது ஒரு பாண்டு பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கா. நான் தான் அவங்க கூட சண்டை போட போகிறேன் அப்படின்ட்டு. அந்த ஆள் பார்த்திங்கன்னா சிரிக்கிறான். என்னம்மா சிலுவண்டா இருந்துக்கிட்டு என்கிட்ட வந்துட்டுருக்க அப்படின்னு. ஆனால் அவள் பார்க்க தான் இத்திரோண்டா இருக்கா. பயங்கர சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இருக்கும் போல். ஒரே ஒரு கிக்கு தான். அவன் பார்த்திங்கன்னா பறந்து பறந்து போய் விழுந்துட்டுருக்கான். இருந்தாலும் அந்த தடியும் பார்த்திங்கன்னா ஒரு சிலுவண்டுக்கிட்ட நம்ம எப்படி தோற்று போகலாம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப வர பார்த்திங்கன்னா அப்படியே காலை பிடிச்சி சுற்றுன்னு சுற்ற அவன் பார்த்திங்கன்னா கிறுகிறுன்னு சுற்றி போய் அங்கிட்டு போய் விழுந்துட்டுருக்கான். பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு கொரியாவில் காட்டுறாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்காரு, என்னோடய பொண்ணு பேர் நாம்சூன்னு. அவளை நான் மங்கோலியாவில் 5 வயசு இருக்கும்போது தொலைச்சிட்டேன். ஸோ அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு. சரிங்க, உங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள், அது மட்டும்தான் அடையாளம் அப்படின்னு. அதே சமயம் இங்கிட்டு ஒரு லேடியை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க, இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வா, இந்த காம்படிஷனில் அவளை கலந்துக்க சொல்ல அப்படின்னு. இவர் கேட்குறாரு, இப்போ நம்ம ஒரு காம்படிஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஜெயிக்கிற பொண்ணுங்களுக்கு பல கோடி ப்ரைஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்களே, இதெல்லாம் அவசியமா அப்படின்னு. யோ, நான் என் பொண்ணு தேடிட்டுருக்கேன். என் பொண்ணு மட்டும் எனக்கு கிடச்சிட்டா அப்படின்னா இந்த வீடு, பங்களா, சொத்து, பத்து, ஏன் என்னோடய ஆர்கன்ஸை கூட நான் எழுதி கொடுப்பேன். எனக்கு என் பொண்ணு தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த ஆள் பார்த்திங்கன்னா கணக்கு போட்டுட்ருக்காரு. இந்த அம்மா எல்லாத்தையுமே உண்மைக்குமே பொண்ணு கிடச்சா கொடுத்துருமா அப்படின்னு. என்னையா நின்று என்னமோ பேசிகிட்டு இருக்க, கிளம்பு முதல்ல அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவும் கத்தி விட்டுறது. எங்கிட்ட நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அந்த தடியனை அடிச்சு போட்டா இல்லையா, ஸோ அவார்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க போல். அதை வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கும்போது லைட்டாக ஒரு ஸ்ப்ளாஷ் அவளோட கண்ணில் அடிக்குது. ஸோ அவளுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அவங்க ஃபேமிலி கூட இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே போகுது. திரும்பவும் அந்த ஆளை தான் கட்டுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம்சூனோட அப்பா தான். அதாவது குட்டி பொண்ணு பார்த்தோம் இல்லையா, அவள் தான் நாம்சூன்னு. ஸோ நாம்சூனோட அப்பான்னு சொல்லி இவரை வச்சுக்கரலாம். இவர் இப்போ தான் சொல்லிகிட்ருக்காரு, என் பொண்டாட்டியோட குடும்பத்தில் பிறக்கிற பெண் குழந்தைங்களுக்கு பயங்கரமான ஸ்ட்ராங்கான சூப்பர் நேச்சர் பவர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் என் பொண்ணுக்குமே இருக்கும் அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க, அப்படி என்ன ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லேடியை காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நாம்சூனோட அம்மா. ஸோ அதே மாதிரி நம்மளும் வச்சுக்கரலாம். இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஸ் எல்லாம் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் ரன் பண்ணுறாங்க போல். அங்கே பார்த்திங்கன்னா 2 பேர் வராங்க. ஒரு பெரிய வால் மாதிரி இருக்குது, வாளாவது கத்தியான்னு தெரில. ஸோ அது பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் யூஸ் பண்ணாதாம்மா. இது என்னோட முன்னோர்கள் தான் வச்சுருந்தாங்க. இதை வச்சுட்டு எனக்கு காசு கொடுங்க, இதெல்லாம் கொடுக்க எனக்கு மனசு இல்லை, ஆனாலும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆள் பேசிகிட்டு இருக்கானா. இந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா டவுட்டாகவே இருக்குது, இது உண்மையாகவே பழங்கால கத்தி தானா அப்படின்ட்டு. அட ஆமாம்மா, நீ என்ன நம்பவே மாட்டுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை போல். உடனே இந்த ஆள் பார்த்திங்கன்னா காலிலே விழுந்து கெஞ்சிட்டு இருக்காரு, இங்கே பாருமா, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு நீ காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண அப்படி இப்படின்ட்டு கதறிட்டு இருக்கான். இவங்களுக்கு ரொம்பவே இறக்க குணம் இருக்குமா என்னன்றது தெரில. உடனே பார்த்திங்கன்னா அவங்க லாக்கரில் ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க அமௌண்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்து 2 பேரும் பேன வாயை பிளந்துட்டு இருக்கானுங்க. சரின்ட்டு இந்த அம்மாவும் காசெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது இப்போ தான் இவங்களோட சுயரூபமே தெரியுது. 2 பேரும் பார்த்திங்கன்னா திருட்டு பசங்க போல். ஒழுங்கு மரியாதையாக எல்லா காசுமே கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கவே நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டும்போது இந்த அம்மா பார்த்திங்கன்னா அந்த அடியாளோட காலை தான் ஒரு மிதிக்குது. அந்த ஃப்ளோர் எல்லாமே உடஞ்சிருது. ஸோ இந்த ஆள் பார்த்திங்கன்னா பயந்து போயிடுறான். என்னையவே நீ மிரட்டுறில்ல அப்படின்ட்டு அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி வீச. இந்த ஆள் பார்த்திங்கன்னா கதவுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பார்.
2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கதை பொத்துக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கானுங்க. ஸோ, பயங்கரமான ஒரு சூப்பர் நேச்சர் பவர் கொண்ட லேடி தான் இவங்களும் போல. திரும்பவும் நாம்சூனோட அப்பாவ தான் காட்டுறாங்க. அந்த பேட்டி எடுத்துட்டு இருக்கார்ல, இவர் வந்து ரிப்போர்ட்டரா? இல்ல யாரு என்னன்றதே கரெக்ட்டா தெரியல. ஸோ, அவர் கேட்குறாரு, "அப்புறம் எப்படிப்பா நீ இந்த லேடிய போய் கல்யாணம் பண்ண?" அப்படின்னு. "அந்த கொடுமைய ஏன் சார் கேட்குறீங்க?" அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவ்ளோ பணக்காரங்களாலாம் இல்ல. ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இவங்களுக்கு சூப்பர் நேச்சர் பவர்லாம் இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணால் நம்மளுக்கு காசு வரும், எப்படி மூவ் பண்ணால் காசு வரும் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரியும் போல். அதன் மூலமாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசெல்லாம் கொட்டோன்னு கொட்டியிருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத கணக்கு பண்ணுற ஒரு வேலையாக தான் இவர் இருந்திருக்கிறாப்புல. இவரே இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பிரெட் எல்லாம் கொடுத்து கணக்கு பண்ணிருச்சு. நாம்சூனோட அப்பாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் கேட்குறான், "அடே எங்கள் அக்காவை நீ பிடிச்சி கல்யாணம் பண்ணியா இல்லை காசுக்காக கல்யாணம் பண்ணியா?" அப்படின்ட்டு. "சும்மா இருடா, என்னமோ அந்த காசை காமிச்சு என்னை மயக்கிட்டா. எனக்கு வந்து ஊரெல்லாம் சுற்றி போய் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனால் இவ என்னை என்ன பண்ணான்னு தெரியுமா?" அப்படின்ட்டு அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை வளைச்சி ஃபோட்டோ எடுக்க, அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அழகழகாக போஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கு. அப்படியே என்ன நினச்சிச்சின்னு தெரில, ஒரு ரிங்கை கொண்டு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுது. "நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு ஒரு பெண் குழந்தைய பெற்றுக்கணும்னு ஆசை. ஏன்னா என்னோட அந்த சூப்பர் நேச்சர் பவர் என் பொண்ணுக்கும் இருக்கணும்னு ஆசை. நீ வேலைக்கெல்லாம் போக தேவை கிடையாது, நீ வீட்டிலே இரு. உனக்கு ஃபோட்டோஸ் எடுக்க தானே ஆசை, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்." அப்படின்ட்டு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிட்டெல்லாம் போட்டிருக்கோம். இந்த கதையில் என்னமோ இவர் தான் பொண்ணு மாதிரி ஆக்டிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே காதில் வந்து சொல்லிட்டு இருக்க, "இன்னைக்கு நைட்டு உன்னை நான் எங்கேயுமே போக விட மாட்டேன், வீட்டுக்கு வா." அப்படின்ட்டு இவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிச்சுட்டு ரெடியாக இருக்காப்புல. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே குளிச்சுட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக தான் வந்துட்டு இருக்கு. அப்படியே பெட்டை பார்க்குது. அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துல இல்லை போல். "என்னது இது, இடமே சரியில்லை." அப்படின்ட்டு அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை ஒத்த கையால் தூக்கி இங்கிட்டு வச்சுட்ருக்கு. அங்கிட்டு பார்த்தா டாய்லெட் இருக்கு. ஐயே என்ன இந்த இடமும் சரியில்லை அப்படின்ட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பெட்டை அங்கிட்டும் இங்கிட்டும் தூக்கிக்கிட்டே இருக்கு அந்த கட்டில். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து கீழே விழுந்துறாரு. "நீ என்னை பயமுறுத்துற அப்படின்னு." "அட நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான், அதுக்கு என்னங்க பண்ணுறது?" அப்படின்ட்டு இவரே பார்த்தீங்கன்னா அசால்ட்டை தூக்கி அந்த பெட்டில் போட்டுட்ருக்காப்புல. "எனக்கு கண்டிப்பாக பொண்ணு வேணும்." அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா நடுங்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஹேரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சிலிப்பி விட ஏதோ ஒரு மாதிரி எனர்ஜி வெளியே போகிற மாதிரி தான் தெரியுது. இதுவுமே இவங்களுக்கு இருக்கிற ஒரு பவர் தான். இதை வச்சு அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அது மாதிரி என்னையும் ஆக்கிப்பிட்டாங்க. கொஞ்ச நாளில் எங்களுக்கு பொண்ணுமே பிறந்துச்சு, எனக்கு ஒரு டைமண்ட் வாட்சும் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறமா நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வைப்பாங்கள்ல, அந்த குழந்தை எதை போய் எடுக்குது அப்படின்னு அதை பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சுருக்கானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வாண்டு, அதாவது நாம்சூன் பார்த்திங்கன்னா ஒரு கேக்கை தான் எடுக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதையும் எடுக்க போகிறா, ஆனால் அது எதுவுமே பிடிக்கல போல். அது பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதமாக ஒரு 4 மாதமாக தான் இருக்கும். அந்த டேபிளே பார்த்திங்கன்னா அசால்ட்டாக தூக்கி எரிஞ்சிட்ருக்கு. எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் சரி நம்ம பொண்ணை வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பார்க்குக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த ஜம்பிங் பண்ணுவாங்கல்ல அந்த பலூன், அது மேலே உட்காந்து அவள் பார்த்திங்கன்னா குதிச்சுட்டு இருக்கா. ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு குஷ்டால என்னன்றது தெரில. அவள் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப மேலே போயிட்டு வரா. இவர் பார்த்திங்கன்னா ஆத்தாடி என்ன இவ்வளோ தூரம் போகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பவும் பழைய சீனை தான் காட்டுறாங்க. நாம்சூனோட அப்பா வந்து ரொம்ப புலம்பிட்டுருக்காரு. "நான் மட்டும் மங்கோலியாவுக்கு என் பொண்ணை கூப்பிட்டு போகலை அப்படின்னா நான் அவளை தொலைச்சிருந்துருக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு என் பொண்ணை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க." அப்படின்னு அப்படியே இங்கிட்டு நம்ம நாம்சூனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த போட்டி எல்லாத்துலேயுமே வின் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. இவங்க 2 பேர் தான் நாம்சூனை வந்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருப்பாங்க போல். அந்த அவார்டு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவளே கேட்குறா, "நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் எங்கேருந்து வரேன், என்னோட பேர் என்ன?" அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, "நீ எங்கேருந்து வந்த, உன் பேர் என்ன அப்படின்றதெல்லாம் தரலாமா? உனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது தான் இந்த குதிரை மேலே தான் நீ உட்காந்து அழுதுகிட்டே வந்துட்டு இருந்த. உன்னை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அதனால தான் நாங்களே வந்துட்டு வளர்க்க ஆரம்பித்தோம்." அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, "நீ எங்ககிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருந்த." அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸையுமே கொடுக்குறாங்க. அவளும் அதை எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்ருக்கா. அந்த ட்ரெஸ்ஸோட டேக்கில் பார்த்தீங்கன்னா மேட் இன் கொரியான்னு போட்டிருக்கு. ஒருவேளை நம்ம கொரியாவிலேருந்து வந்திருப்போமோ அப்படின்ட்டு இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலுமே இவள் உட்காந்து கொரியன் ஷோ மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஞாபகம் வருது. யாரோ நாம்சூன் அப்படின்ற மாதிரி கத்துற மாதிரியே. ஸோ இவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டுருக்கா. ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி தான் நின்றுட்டுருக்கா.
அப்புறமாட்டி அவளே சொல்கிறா நாம்சூன் அப்படின்னு. அப்புறம் குடுக்குடுன்னு ஓடி வந்து அவங்க வளர்ப்பு அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் வந்து கொரியாவிலேருந்து தான் வந்திருக்கேன், என்னோட பேர் வந்துட்டு நாம்சூன், நான் கொரியாவுக்கு போயே ஆகணும் அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க, எது கொரியாவா அப்படின்னு. ஆனால் நான் இப்போ போக மாட்டேன், நான் வந்து ஃபஸ்ட்டு கொரியனை கற்றுக்கிறேன், அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக்கி அதை விற்று நான் வந்து கொரியாவுக்கு போகிறேன் அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா அந்த கொரியன் லாங்குவேஜ் எல்லாமே கற்றுக்க ஆரம்பிக்கிறா. இங்கிட்ட அவள் ஏதேதோ உழம்பிட்டு இருக்கா. ஆனால் அவள் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கா. இதே பாட்டை பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இவளோட அப்பாவும் பாடிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி சோகமாக நாம்சனோட ஃபோட்டோ பார்த்து நீ ஓகேவா, நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் அங்கே கேட்குற விஷயம் இவளுக்கு பார்த்தீங்கன்னா கேட்குது. அதாவது கனெக்டடாக தான் இருக்கும் போல். ஸோ இவ அதை வந்து ஃபீல் பண்ணுறா. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆட்டுக்குட்டி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வளர்த்துட்ருக்கா. கொஞ்சமாக இருந்த ஆடு பார்த்தீங்கன்னா அப்படியே போக போக ஒரு பண்ணை அளவுக்கே வந்துடுது. இவளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளரவும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்போது அந்த வளர்ப்பு அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ கொரியா போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீ ஒரு கல்யாணத்தை முடிச்சு உன் ஹஸ்பண்டோட நீ கொரியா போனால் நீயும் சேஃபாக இருப்பன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குல்ல அப்படின்னு. அப்பா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் கொரியா போகிறதுக்கான காரணமே அங்கே ஒரு நல்ல பையனா என்னோட லவ்வை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படியாம்மா சரி சரின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 40-50 கிலோ வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தூக்கிட்டு ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி நிற்கணும் போல். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஒருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா கீழே விட்டுட்டே இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தாக்கு பிடிச்சி நிற்கிறா. இதை பார்த்தோன்னே நாம்சனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இது நாம்சனா தான் இருப்பாளோ அப்படின்ட்டு கிட்ட வந்து உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அவள் வந்து ஹயூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கேட்குறா, நீ எந்த சிட்டிலேருந்து வர அப்படின்னு. இவளும் யூட்டன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த, எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது நான் மங்கோலியாவிலேருந்து வந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை, 16 வயசு வரைக்குமே நான் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன்ற மாதிரி சொல்லும்போது, இவங்க பொண்ணையுமே மங்கோலியாலாம் 5 வயசாக இருக்கும்போது தானே தொலைச்சிருப்பாங்க. எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ஒத்து போகுது. சரி உன்னோட பிளட் குரூப் என்னன்ற மாதிரி கேட்கும்போது பின்றா. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பி, அவங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓ பிளட் குரூப் போல். ஸோ இந்த 2 பிளட் குரூப் சேர்ந்துச்சுன்னா பியில் தான் குழந்தை வந்து பிறக்கும் போல். அப்போ கண்டிப்பாக நம்ம பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா முடிவே பண்ணிட்டாங்க. அதே சமயம் நாம்சனோட அப்பாவை வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் தான் போல், ஒரு டிவி சேனலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர்கிட்ட ஒரு ஆள் கேட்குறாங்க, அவங்க பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு. ஆமாப்பா பிளட் குரூப்பை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. என்னடா சொல்கிற, இந்த டிஎன்ஏ எல்லாம் எடுத்து பார்க்க வேண்டியதானே அப்படின்னு. ஐயோ அங்கே தாயே பிரச்சனை, இவங்க ஃபேமிலியில் வந்து எக்ஸ் குரோமோசோம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. ஸோ அதனால் டிஎன்ஏ வச்சுலாம் செக் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசுகிறாங்க. இங்கிட்ட ஒரு ஃபேமிலி டின்னரே பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. நாம்சனோட அம்மா பார்த்தீங்கன்னா அவள் தான் என் பொண்ணு அப்படின்ற மாதிரி அடித்து சொல்கிறாங்க. ஆனால் நாம்சனோட அப்பா பார்த்தீங்கன்னா இல்லை, அவள் வந்து நம்ம பொண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பாட்டிமா, அதாவது நாம்சன் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா, அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவள் உன் பொண்ணு இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபீல் ஆகுது, அவளை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகலை அப்படின்னு. ஆமாம் என்ன ஃபீல் அப்படின்ட்டு இந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ இவர் வந்து சொல்கிறாரு, ஏன்னா நம்ம பொண்ணுக்கு உன்ன மாதிரி அழகான கண் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆயிடுது, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு. அப்படியே நைட்டு போல் காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த ஹைனா இருக்கால, அவள் தூங்கிட்டு இருக்கா. ஸோ காலை செக் பண்ணி பார்க்குறாங்க, அந்த தழும்பு இருக்குது. அப்போ இவ தான் என் பொண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நாம்சன் வந்து ஃபீல் பண்ண தான் செய்கிறா. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கனெக்டடாக தான் இருப்பாங்க போல். மறுநாள் காலையில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹைனா பார்த்தீங்கன்னா இந்த நாம்சனுக்கு ஒரு அண்ணா இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தின்னுட்டே தான் இருப்பான். ஸோ அவன் எப்படி சாப்பிட்றான் அப்படின்ற விஷயங்களை அவன் நோட் பண்ணுறான். அவன் எப்படி சாப்பிட்றானோ அதே மாதிரி இவளும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. இங்கிட்டு நம்ம நாம்சனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கேருந்து கிளம்புறா, அதாவது கொரியா வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா. ஸோ அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களா. அப்படியே இவ வெளியே வந்து பார்க்குறா. இவ ரொம்ப ஆசையாக ஒரு குதிரையை வளர்த்துருந்துருப்பாள். அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோர்வாக கீழே படுத்து கிடக்கு. ஸோ இவளும் போயிட்டு பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டுருக்கா. அதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல். அப்போ இவங்க வளர்ப்பு அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவனுக்கு நீ குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதை அவனால் ஏற்றுக்கவே முடியல, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். அந்த குதிரையோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறான்.
அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அதை தூக்கி பார்த்தீங்கன்னா வீசுறா. அது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வானத்தை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரிலாம் தெரியுது. ஸோ அப்படியே அது ஃப்ளைட்டெல்லாம் தாண்டி கொரியாவில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸாக இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா கார் திறந்துட்டு வெளியே வரான். அவன் மண்டிலே வந்து டொம்முன்னு அடிக்குது. நம்ம ஹீரோயின் வந்து எந்த அளவுக்கு த்ரூ பண்ணுற ஸ்கில் இருக்குன்னு பாருங்களேன். மங்கோலியாவிலேருந்து கொரியாவுக்கு அந்த பெல் வந்து பறந்து வந்து நம்ம ஹீரோ தலையில் அடிச்சிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம நாம்சூன் பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுறான். அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உன்னால் கொரியாவில் இருக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீ ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு கிளாத் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறாங்க. இதை வந்து உன் சொந்த அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த சைடாக அந்த ஹைனாவை பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சொந்த பொண்ணுன்னே நம்பிருச்சா என்னன்றது தெரில. ஸோ பார்லர் கூட்டிகிட்டு போகுது, ஷாப்பிங் கூட்டிட்டு போகுது. இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையுமே வாங்கிக்கிறா. இவளுக்கு உண்மை தெரியும் தான் நினைக்கிறேன். காசுக்கு ஆசைப்பட்டு தான் அவள் இந்த மாதிரி நடிக்கிறா போல. ஏன்னா இவ ஒரு மாதிரியே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நாம்சனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ஏதோ பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சு எனக்கு காசு கொடுங்கன்ற மாதிரி கேட்குது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இல்லை, இதுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா நாம்சனோட அம்மா வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த லேடி பார்த்தீங்கன்னா நாம்சனோட அம்மா கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க, இந்த டாக்குமெண்ட்டை நீ வச்சுக்கோ, எனக்கு காசு மட்டும் கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க ஆல்ரெடி குடிக்கிறேன்ற பேரில் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அடகு வச்சு தான் காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சரி காசை கொடுத்து விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அம்மா காசை வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறமா நாம்சனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவாங்க பாருங்க. கெத்தா அப்படியே ஒரு கரேஜுக்குள்ளே வராங்க. பயங்கரமாக சூட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு அப்படியே பறப்பாங்க பாருங்க. வேறு லெவலில் இருக்கும். அதே சமயம் நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு விற்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கும் போல். அவனுமே பார்த்தீங்கன்னா காரில் சேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கான். இந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா காரில் போகும்போது அப்படியே கை மாற்றிக்கிறாங்க காசு அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன இந்த கார் ரொம்ப வினோதமாக நடந்துக்குதே, ஒருவேளை இவங்க தான் அவங்களா இருக்குமோ அப்படின்ட்டு சேஸ் பண்ணி வரும்போது தடி பசங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி போயிடுறானுங்க. ஆனால் இந்த அம்மாவோட காரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கார் வந்து மோதிடுது. அந்த அம்மா மயக்கத்தில் வேற இருக்குது. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து தாவி போயிட்டுருக்கு அந்த அம்மா பைக்கில். இவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான், என்னடா நடக்குது அப்படின்னு. சரின்ட்டு அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்கானா. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேஸ் பண்ணி வர. அவங்க பார்த்தீங்கன்னா மிடில் ஃபிங்கர் எல்லாத்தையுமே காட்டுறானுங்க. இன்னுமே கடுப்பாயிருது. ஒரு மிதி தான் அந்த கார் பார்த்தீங்கன்னா அப்படியே சவத்தில் போய் இடிச்சு அப்படியே ஒரு மாதிரி நின்றுது. இவங்க பார்த்தீங்கன்னா கெத்தா பைக் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காப்புல. தூரமாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அந்த லேடி என்ன பண்ணுறா அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிங்கரை தான் அந்த கார் மேலே தொடுறாப்புல. அந்த கார் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஷேக் ஆகிட்டு இருக்கு. அவன் இந்த பொம்பளை என்ன பண்ணுறா, என்ன நடக்குது அப்படின்ட்டு இவனும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா வாடா நீ அவங்கள பிடிச்சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லைப்பா நான் அவனை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு மங்கோலியாவிலேருந்து கொரியா வர அந்த ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைன்றதை மட்டும் சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்படியே நம்மளால தான் கட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கொரியா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாப்புல. அதே சமயம் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பையனை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவன் தான் அந்த ட்ராமாவோட வில்லன்னு. அந்த அட்டெண்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களோட சேஃப்டி தான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். எது சேஃப்டி வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியா அப்படியா அப்படின்னு. அந்த அம்மா ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. என்ன லூசுதனமாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஃப்ளைட் வந்து என்ன ஸ்பீடில் போகணும் அப்படின்றத தீர்மானிக்கிறதே நான் தான் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமாக சொல்லிகிட்டு இருக்கு. எங்கிட்ட நம்ம ஹீரோ அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி ஃப்ளைட்னால ஒழுங்காக லேண்ட் ஆக முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு. இதே எப்பரா சரி பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கிட்டு ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த ஹைனா இருக்கல்ல, அவள் பார்த்தீங்கன்னா நாம்சனோட சின்ன வயசு ஃபோட்டோவை அப்படியே ஒரு மாதிரி வெறிக்க விழுத்தனமாகவே பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நாம்சனோட அம்மா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுற, நீ தூங்க வேண்டியதானே அப்படின்னு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சின்ன வயசில் என்ன எடுத்த ஃபோட்டோ தானன்ற மாதிரி கேட்கும்போது ஆமன்ற மாதிரி தலையசிக்கிறாங்க. இது எல்லாமே என்னோடது தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறா. அப்படியா, உங்ககிட்ட ஏதாவது சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, எல்லாமே தொலைஞ்சு போச்சு, ஆனால் என்னோட மெமரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்பட்டமாக போய் சொல்லிகிட்டு இருக்கா. சரி வா வந்து தூங்குன்ற மாதிரி சொல்லும்போது
எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கு. நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தேன் சின்ன வயசுல அப்படின்னு. அப்ப இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட பலம் என்ன அப்படின்றத நீ இனிமே ரியலைஸ் பண்ணாம இருக்க. ஆனா அது கூடிய சீக்கிரமே உனக்கு தெரிய வரும் அப்படின்னு. சரி, நான் வந்து சின்ன வயசுல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கா. உனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது நீ காரே வந்து பயங்கரமா ஃப்ளிப் பண்ண அப்படின்னு இவ ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம நாம்சோனை தான் காட்டுறாங்க. அந்த ஃப்ளைட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு இருக்கா. ஆனால் மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒரே மாதிரி சத்தமாக கேட்குது அப்படின்ட்டு இப்போ தான் கண்ணு முழிச்சு பார்க்குறா. என்ன நினச்சான்னு தெரில. அந்த ஃப்ளைட்டோட கதவு பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரு மிதி தான், அது கீழே விழுந்துருது. ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர வேகத்தில் நிற்க முடியாமல் தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதிலிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சு விறுவிறுன்னு ஓடி போய் அந்த ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ண பார்க்குறா. அந்த டைம் இவளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்து அப்படியே வெளியே வருது. இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நாம்சனோட அம்மாவுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. அவங்க அப்படியே திரும்பி அந்த ஹைனாவை பார்க்குறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கா. அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அதே சமயம் நம்ம நாம்சனோட பாட்டியை கட்டுறாங்க. அவங்களுமே அந்த எனர்ஜியை பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே 3 பேத்தையுமே ஒரே ஃப்ரேமில் காட்டுறாங்க. 3 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. அதே சமயம் இங்கிட்டு நம்ம நாம்சனை தான் காட்டுறாங்க. ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா படு வேகத்தில் போயிட்டுருக்கு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவளோட ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்து அதை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த டைமு ஒரு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டுக்கு நேராக வேற வந்துட்டுருக்கு. விட்டால் அடித்து தூக்கிடும் போல். அதுக்குள்ளே தான் அந்த வில்லனுமே நின்று பார்த்துட்ருக்கான். ஆனால் நல்ல வேலை பஸ் இந்த சைடு போயிடுதா. அந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாப் ஆயிடுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் விட்டு இறங்கி வந்துடுறாங்க. ஃப்ளைட்லேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க. எப்படி இது நடந்துச்சு, எப்படி இந்த ஃப்ளைட் வந்து நின்றுச்சு அப்படின்னு. நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சந்தோஷமாக அசால்ட்டாக அங்கேருந்து வந்துட்டு இருக்காளா. இதை பார்த்தீங்கன்னா வில்லன் ஒரு மாதிரி பார்க்குறான், நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். இங்கிட்ட நாம்சனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நாம்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு தான் இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. வில்லன் ஏன் இந்த மாதிரி பார்க்குறான்? ஒரு வேளை நம்ம ஆள் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டை ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணாலே அதை பார்த்துட்டாளா, ஹீரோவும் ஷாக் ஆகினா, ஹீரோவும் பார்த்துட்டானா அப்படின்ற எந்த விஷயங்களும் தெரியலை. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த எபிசோட் பார்க்கலாம். தேங்க்யூ.